Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் மண்டே அன்னைக்கு 11 மணிக்கு லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்றோம். ஸோ நம்ம குயிக்கா மார்க்கெட் போயிடலாம். We go to the market. ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நமக்கு இப்போ மார்க்கெட்டை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குயிக்கா ஃபியூ வேர்ட்ஸ் தென் நம்ம சார்ட் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ கரண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ல முதல்ல குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம ஜஸ்ட் டச் பண்ணலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் டேரிஃப். ஸோ இப்போ ட்ரம்ப்போட யூஎஸ் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ பெரிய அளவில் இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பா ஸோ கனடா அண்ட் மெக்சிகோ இது ரெண்டும் இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு சைனாலையும் 10%, கனடா மெக்சிகோ எல்லாமே வந்து அந்த 25% டேரிஃப்ன்றதை அமலுக்கு கொண்டு வராங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதோட பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னா இல்லை, இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து யூரோப்பும் அவங்க யூரோப்பியன் யூனியன் அதையும் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அன்சர்டனிட்டி இன் தி எக்கானமி அப்படின்றத வந்து மார்க்கெட் பார்க்குது. ஸோ திஸ் இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அரௌண்ட் தி குளோபல் சினாரியோ. அதே மாதிரி நம்மளுடைய முக்கியமான விஷயம் ரேட் கட் சம்பந்தமா தொடர்ந்து இன்னொரு அன்சர்டனிட்டி வந்துட்டு இருக்கு. ஃபெட் ஆகட்டும் இல்லை யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்க்கணும். பட் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் ஸ்லைட்லி நெகட்டிவ். ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்றத அந்த டேரிஃப் விவகாரமாகட்டும் எல்லாமே சேர்ந்து இன்ஃப்ளேஷனை கூட்டும் அப்படின்றதும், அதனால ரேட் கட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட் கேன் பி டிலைட் ஃபர்தர் அப்படின்றது இட்ஸ் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் த மார்க்கெட். அப்கோர்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரஷ்யா உக்ரைன் வார் ரிலேட்டடான விஷயம் ஒரு எண்டுக்கு வருமோ அப்படின்னு பார்க்குற சுச்சுவேஷன்ல இன்னும் அதை அக்ரவேட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் ஃபேக்டர்ஸ். டொமஸ்டிக் அப்படின்னு வரும்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி எண்கள் தான். ஸோ ஜிடிபி எண்கள் Q3க்கு வெளியானது. ஸோ Q3க்கு வெளியான இந்த நம்பர் அப்படின்றது 6.2 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவான ஒரு விஷயம். அப்கோர்ஸ் எதிர்பார்த்ததுன்னு பார்க்கும்போது நம்ம 6.3 அதுலேருந்து ஒரு புள்ளி கம்மியானதை பார்க்குறோம். இருந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இப்போ இந்த வருஷம் இட் மே செட்டில் அட் 6.5% செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் தட் இஸ் ஆல்சோ நாட் தட் ஈஸி. ஏன்னா போன குவார்டர்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ 5.4% இருந்தது. அப்புறம் திரும்பி அதை வந்து எஸ்டிமேட் பண்ணி மாற்றி 5.6% வச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு பார்க்கும்போது Q1, Q2, Q3 அப்படின்னு பார்க்கும்போது 6.4, 5.6, 6.2 இருக்கு. அப்போ இந்த Q4ல என்ன பண்ணணும்? அது Q4ல பெரிய மாரத்தான் ஓட்டம் ஓடணும். ஸோ Q4ல பெரிய அளவில் ஏறினாதான் நமக்கு வந்து இந்த 6.5 அச்சீவ் ஆகும். இப்போ 2024-25 அப்படின்றதுக்கு நம்ம 6.5 நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அது 8 சம்திங்ல இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை 9+ அப்படின்ற ஒரு சினாரியோவில் எஸ்டிமேட்டை மாற்றிருக்கிறாங்க. இப்போ இது வந்து இப்போ 2023-24 அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 2026க்கும் ஜிடிபி அப்படின்றது வந்து அந்த நம்ம 25-26 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் அரௌண்ட் 6.5% தான் எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த வருஷமும் சரி நெக்ஸ்ட் இயரும் சரி அதனுடைய ரேஞ்ச் இதுக்குள்ளதான் இருக்கும், அந்தமான ஒரு நிலைமையில தான் இருக்கும் அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேக்ரோ ஃபேக்டர்ஸ். இதுல முக்கியமான விஷயம் எஃப்ஐஸ் அப்படின்றவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் இன் அவர் மார்க்கெட். அதுவும் ஒரே நாள்ல ரெக்கார்ட் செல்லிங், அதாவது 11,000 crore+. இது வந்து அவங்க இந்தியாவில் செல் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் அப்படின்றது பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு ஹெவி செல்லிங் அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இன்னும் தொடர்ந்தால் இன்னும் ஒரு கணிசமான இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறத பார்க்கணும். சரி, நம்ம நேராக சார்ட்டுக்கு வந்துடுவோம். தென் லெட் அஸ் see how the market is behaving. இந்த மாதிரி குளோபல் சினாரியோவில் நம்ம வெள்ளிக்கிழமை முடியும் போது ஓரளவுக்கு டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக், அதே மாதிரி
S&P 500 எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அதனுடைய அந்த ஒரு மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் 1.6 1.39 இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சினாரியோல இருந்தாலும் கூட நம்ம மார்க்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட பெரிய நெகட்டிவ் சினாரியோல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. நிக்காய் ஆகட்டும், ஹாங்சங் ஒரு முக்கியமான சந்தை எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஆனால் நம்ம சந்தை மிகப்பெரிய அளவுல அடி வாங்கிட்டு இருக்கிறது காரணம் திரும்ப அகெயின் தேர் டாக்கிங் அபவுட் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன். ஏன்னா வரக்கூடிய காலத்துல எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாத காரணத்தினால இப்ப இருக்கிற நிலைமையே இன்னும் வளர்ச்சி இப்ப இருக்கிற நிலைமையிலேயே நமக்கு வந்து அது விலை கூடுதலா தான் இருக்கு அப்படின்றதும் பேசப்படுகிறது. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த 11,239 கோடிக்கு ஒரே நாள்ல வித்தது அப்படின்றதும் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பிப்ரவரி மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட 59,000 கோடி வித்திருக்காங்க. ஜனவரி மாசம் 86,000 கோடி. தென் வி ஹேவ் இந்த டிசம்பர் மாசம் 16,000 அது மட்டும் தான் கொஞ்சமா இருக்கு. மற்றபடி நவம்பர்ல கிட்டத்தட்ட 46,000 கோடியும், அக்டோபர்ல 1,14,000 கோடியும் வித்திருக்கிறாங்க. வேற குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவு செல்லிங் அப்படின்றது எப்படி உள்ள கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. இதை எடுத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல அவங்க வித்திருக்கிறாங்க இந்த லாஸ்ட் அபவுட் 5 மந்த்ஸ்ல மட்டும் பார்க்கலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய நிப்டியோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிப்டி தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ காலையில பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. இதனுடைய பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நிப்டி ஸ்பாட்ல 22,800 உடைக்கப்பட்டால் 21,900 டார்கெட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது எங்க 22,000 கிட்ட வந்தாச்சு. ஓகே, இதுல இருந்து இன்னும் எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா நான் இத ஸ்பாட்ல கூட உங்களுக்கு குயிக்கா பார்த்தரலாம். எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு அப்படின்றதும் நான் ஸ்பாட்ல ஒரு செகண்ட் வந்துட்டு போறேன். நிஃப்டி நிஃப்டி ஸ்பாட்ல என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு, அப்புறம் ஃபியூச்சர்ஸ்குள்ள வந்துருவோம். நிஃப்டி ஸ்பாட்ல நம்ம குயிக்கா ஒரு கிளாஸ் பார்க்கணும். இதனுடைய உச்சத்துல இருந்து அது விழுந்துட்டு இருக்கிற இந்த வீழ்ச்சியினுடைய அளவு இது வரைக்கும் அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இதனுடைய உச்சத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வரைக்கும் கிட்டத்தட்ட 16% இன்னைக்கும் சேர்த்து இது வரைக்கும் 16% வீழ்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த வீழ்ச்சி அப்படின்றது பொதுவா எங்க நிறுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு வியூ 20%ல நிறுத்தப்படலாம் அப்படின்றது ஒரு வியூ. அங்கிருந்து வந்து ரீபவுண்ட் ஆகலாம். இப்போ 20% அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க வரும் நமக்கு 20%. ஓகே, ஸோ அரௌண்ட் 21,000 ரேஞ்சில் வந்து இந்த 20% அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து அது ரீபவுண்ட் ஆவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் அதன் பிறகு சைட்வேல நகரலாம். பிறகு தொடர்ந்து இந்த ஏரியா தான் அதனுடைய ரீபவுண்ட் ஏரியா. ஓகே, ஸோ 21,300ல இருந்து 21,000. ஸோ இந்த ஏரியால இருந்து அது ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றதும், அப்படி ரீபவுண்ட் ஆனாலும் கூட ஒவ்வொரு இடத்துலையும் வலிமையான ஒரு தடயங்களை வரலாம் அப்படின்றதே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஓகே, இது வந்து பிக் பிக்சருக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இங்க வந்து விழுந்தா தொடர்ந்து இதான் அதனுடைய ஒரு ட்ரேடிங் ரேஞ்சா இருக்கலாமோ அப்படின்னு ஒரு வியூ. ஸோ இதையும் உடைக்குமா அப்படின்றது பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த இடம் வந்தா ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ 21,000 குட் பி ஆஸ் ஆஃப் நவ் குட் பி அ ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் தி கரண்ட் ஃபால் அப்படின்றது ஒரு வியூ. ஓகே, ஸோ நம்ம நேரடியா ட்ரேடிங் வாய்ப்புகளை பார்க்கறதுக்காக நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்குள்ள வரலாம். மார்ச் ஃபியூச்சர்ஸ். ஸோ கரண்ட்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ இன்னைக்கு காலையில இருந்து என்ன ஆயிடுச்சு, காலையில ஒரு ஏற்றம் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ஏற்றத்துல இருந்தது. அதே சமயம் இதுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது இந்த ஏரியால இருக்குது. எஸ்எஃப்எல் வகுப்பு படிச்சவங்க எல்லாருக்குமே இதுல தெரியும். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நீங்க ஏற்கனவே அடிக்க பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து அது இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா காலையில ஒரு செல்லிங்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ எஸ்எஃப்எல் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங், எஸ்எஃப்எல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் மண்டே ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின்.
இன்னும் இது வரைக்கும் இது ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க இன்னும் பண்ணலை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பிளான் ஃபார் இட். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இந்த இடத்துல இருக்குது. தொடர்ந்து ஏறினாலும் இந்த இடத்த தாண்டுவதற்கான சிரமம் அதிகமாக தான் இருக்கும். இப்போதைக்கு மேலே வந்து அதனுடைய அப்சைட் இஸ் கேப்ட் 22,355 அப்படின்ற ஒரு இடத்துல இட் இஸ் ஆல்ரெடி கேப்ட். மேலே ஏறினாலும் அதை தாண்டி இன்னைக்கு ஏறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியா இப்போ இது ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எங்க ஒரு செல்லிங் வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த கட்டமா நமக்கு செல் பண்றதுக்கு இப்போ ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல் 21,000 மேபி 150 சப்போர்ட் லெவல் 21,150. மேபி நம்ம இன்னொரு 10 பாயிண்ட் தள்ளி வைக்கலாம். பி ஆன் த சேஃப் சைட். 140 பிரேக் ஆச்சு அப்படின்னா லுக் ஃபார் அ பிரேக் டவுன் செல். ஸோ பிரேக் டவுன் செல் செல் பண்றதுக்கான ஃப்ரெஷ் வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இவன் மேலே இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு 22,250 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அட் 22,350. இதை தாண்டினா ஒரு பிரேக் அவுட் பைக்கான வாய்ப்பு வரலாமான்னா வரலாம். ஸோ இதை தாண்டும் போது நம்ம இன்ட்ராடே பேசிஸ்ல there could be a opportunity for breakout buy. ஸோ இங்க பிரேக் அவுட் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டெஸ்டினேஷன் எவ்வளவு தூரம் போகலாம், டார்கெட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த இடம் திரும்ப வருமா அப்படின்னு பார்க்கணும். வந்துச்சு அப்படின்னா தாண்டிடுச்சுன்னா ஒரு டபுள் பாட்டம் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் வரலாம். அது நமக்கு எந்த டெஸ்டினேஷனை கொடுக்கலாம். எஸ், நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த 22,317 இது நெக்ஸ்ட் செல்லிங்கான ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த செல்லிங் ஏரியா 22,237 and we'll keep a stop loss. ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலமும் கொஞ்சம் கூடுதலான ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் இப்போதைக்கு 30 பாயிண்ட்ஸே வைக்கிறேன். 30 to 35 பாயிண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணலாம். 22,267. Those can afford, can plan for another 5 points to 10 points. Yeah. Yeah. Good morning, all of you. Welcome for the prayer. So breakout by 22,250. Sorry, sir. I'm changing this. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடம் தான் வந்து இப்போதைக்கு முக்கியமான ஒரு இடமா பார்க்குறோம். இது வந்து ஷார்ட்டுக்கான இடம். கண்டிப்பா இது வந்து நமக்கு ஷார்ட்டுக்கான ஒரு இடம். நான் ஒரே ட்ரேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஷார்ட் இடத்த எடுக்கலாம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ்ன்றது கொஞ்சம் நமக்கு குவிக் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் அதை அட்டெண்ட் பண்ணணும். மற்றவங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ரேட் மட்டும் நான் பண்ணுறேன்னா இங்கே வெயிட் பண்ணி இஃப் இட் பவுன்ஸ் பேக் 22,237 அப்படின்றதுல நம்ம எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் ஐ திங்க் 120, 130, 140 இந்த ப்ரீமியம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால we can also plan to buy 22,100 P plus 20 and the target 30 points. So this could be the appropriate place for us to act. மற்றபடி கீழே பிரேக் ஆனாலும் சரி, இந்த பிரேக் அவுட்டும் சரி, கொஞ்சம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில். மற்றபடி வெயிட் அண்ட் டூ அ ட்ரேட் அப்ரோப்ரியேட் வேஸ். நிறைய ட்ரேட் பண்ணுறது தவிர்க்கணும். தென் பேங்க் நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நிலவரம் என்ன? சேஞ்சஸ் இன்டு பேங்க் நிஃப்டி மார்ச் கார்டு. பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட இப்போ வீக் ஆயிடுச்சு. போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம பார்த்தோம். என்ன ஆயிடுச்சு? நிஃப்டியை விட கொஞ்சம் வீக்கான சினாரியோ பார்க்கணும். இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு? மார்ச் கான்ட்ராக்ட்
ஸோ இது ஓவராலா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் broken the important support level and it may lead for further bigger fall அப்படின்றதான் நமக்கு இந்த சினாரியோ சொல்லக்கூடியது. Can also continue to fall. $46,715 ஆல்மோஸ்ட் இங்க 2000 பாயிண்ட் இல்லையா? தாங்க நம்ம நிஃப்டியில ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட சொன்னோம். இங்க வந்து ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட அது இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை காட்டிட்டு இருக்கதா பாக்குறோம். ஸோ இந்த சினாரியோ எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான வியாபார வாய்ப்பு இன்னைக்கு யா ஸோ ஏறக்குறைய வந்து பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் பிஹேவியர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சிமிலர் பிஹேவியர் சொல்லும்போது இமீடியட் சப்போர்ட் ஏன்னா கீழே நம்ம 2000 பாயிண்ட் ஃபால்ல பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ 48,000 மேபி 100 8,100 பிரேக் பண்ணட்டும். அந்த சப்போர்ட் கீழே செல்லரா போகலாம். சப்போர்ட் at 48,100 இங்க கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கூடுதலா வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நான் இப்போதைக்கு 80 பாயிண்ட் வைக்கிறேன். அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அந்த பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் நீங்க கூட்டலாம், குறைக்க வேணாம், வேணா கூட்ட வேணா செய்யலாம். சரி, இப்போ என்ன நடக்கலாம் அடுத்து? இது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இங்க ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ லோவர் டாப் லோவர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். மேல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 48,036 ரெசிஸ்டன்ஸ் well 48,036. ஓகே, ஸோ இது பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுவும் அதே டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். இதுக்கு மேல வந்து ஃபார் பிரேக் அவுட் பை ஸ்டாப் லாஸ் ஆஃப் 80 பாயிண்ட்ஸ். இங்கே இது வந்து பிரேக் டவுன்ஸ். With the stop loss of 80 points. Okay, so மேல strong selling pressure இருக்கு. Every time it goes up, it is very difficult to cross 48,758 is a strong selling area. Okay, say sell at 48,800 வச்சுக்கலாம். With the stop loss of 80 points. நீங்க டார்கெட் 2:1 கூட வைக்கலாம். 160 பாயிண்ட்ஸ் கூட இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி we can also plan to take up also buy 48,600 PE stop loss 50 points target. Okay. மேல ஏறி வந்தா this is appropriate place to go short or buy a put options. மீதி எல்லாமே குவிக் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு இடமா நம்ம பார்க்கிறோம். ரெண்டுமே ஒரே பேஜ்ல கொண்டு வரேன். சேவ் எல்லாமே ரைட். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மேலே பண்ண வேணாம். பொதுவாக 2 ட்ரேட் பண்ணிட்டீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் நிறுத்திடணுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் பிளான் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் the present scenario is very bad. It's going to be bad. But ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாய்ப்புகள் தான். அதனால ஸோ வெயிட் பண்ணி உங்களோட வாய்ப்புக்காக மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. I wish you all the best. We'll meet next week. Thank you, everybody. Bye-bye.